ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாடா ஐபிஎல்லோட ஃபேண்டசி பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேட்ச் நம்பர் 24 ஆர்சிபி அண்டு டெல்லி கேபிட்டல்ஸோட பிரிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே வந்துடலாம். வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்து. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தான பிக்கு. அது என்னென்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 8லிருந்து 9 அண்டு 10 பிளேயர்ஸ் வர வரைக்கும் சான்சஸ் அதிகம். இந்த ஃபார்மெட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, இந்த ஃபார்மெட்டில் மேபி சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் போலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க வரும்ன்ட்டு. இது வரைக்குமே மேபி அந்த லக்குன்றது ஒரு 99% மெம்பர்ஸ்க்கு கிடையாது. நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டோட மூமெண்ட்டை தான் டார்கெட் பண்ணி டீம் எடுக்கிறீங்களே தவிர கீழே இருக்கிற மூமெண்ட்டெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. ஒரு நார்மல் வின்னிங் ஜோன் வந்தாவே நம்ம போதும், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த எண்ணங்களும் யாருக்கும் வருதில்லை. பட் இந்த ப்ரிடிக்ஷன் மூவை பொறுத்த வரைக்கும் 3 டேபிள்ஸ் இருக்குது. 3 ஃபார்மெட்டு 3 டேபிள்ஸு. என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற லீட் போர்டு பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸ் போல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ்க்கு ஒரு ஹை ப்ராஃபிட்டும், அப்புறம் பாருங்கள் 3 to 201 வரைக்குமே சூப்பர். சில மேட்சஸ் குறைச்சி கொடுக்குறாங்க, சில மேட்சஸ் ஏற்றி கொடுக்குறாங்க. பட் என்னோடய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட் ஆப்ஷன். இது நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு. செகண்ட் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா 201லேருந்து 1000 வரைக்கும் நம்ம செகண்ட் ஃபார்மெட் எடுத்துப்போம். தேர்ட் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா 1000லேருந்து 4000 மூமெண்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கான்செப்ட் என்ன, இதுக்குள்ளே நம்மளோட டீமை வின்னிங் ஜோனுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி, அதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த கிரெடிட் பாயிண்டில் டீம் எடுக்கிறவங்களும் இருக்கிறீங்க. இந்த பர்சன்டேஜ், இந்த பாயிண்ட்டு, அதாவது பாயிண்ட் பொசிஷனிலும் டீம் எடுக்கிறாங்க, பர்சன்டேஜிலும் டீம் எடுக்கிறீங்க, லைன் அப்லும் டீம் எடுக்கிறீங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை டுடே பேசலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோடய செலெக்ஷன் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இதை வச்சே நீங்கள் டீம் எடுத்துக்கலாம். ஈஸியாக உங்களோட டீமை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் தான். ஓகேங்களா? சின்ன மிஸ்டேக்குனால லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல மூமெண்ட்டே மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பேட்டிங், விக்கெட் கீப்பிங் தெளிவாக இருந்தது, ஹார்ட் ஒர்க் தெளிவாக இருந்தும் பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பலாயிருந்ததுனால மேபி ஒரு நல்ல ஹை ரேங்க்குக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த மேட்ச் அந்த மிஸ்டேக்கு நான் பண்ண மாட்டேன். மேபி நமக்கு இந்த அப்டேட் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டீம் ஸ்குவாடில் விஷயம் தெரியாதவங்க சில பேர் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ எடுத்தோடனே பாருங்கள், கேஎல் ராகுலை பிக் பண்ணிக்குவீங்க, பி ஷால்ட்டை பிக் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? விராட் கோலி பிக் பண்ணிக்குவீங்க. சப்போஸ் இன்றைக்கி பாப் டூப்ளிசிஸ் விளாட்னார்னா அவரை பற்றி நம்ம டெலகிராமில் கொடுக்கலாம். இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியல. படிட்டர் பிக் பண்ணிடுவீங்க, அசால்ட்டாக பிக் பண்ணிப்பீங்க. பட் நம்ம ஒரு குத்து மதிப்பை அடித்து விட்ருவோம். ஓகேங்களா? இது பவர் பிளே மூமெண்ட்டுங்க. இப்போ கேஎல் ராகுல் இந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பவர் பிளே மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்போசிட் பவுலரை பற்றி நீங்கள் நிறைய கணிக்கிறதில்ல. இப்போ மிஸ்டர் ஸ்டாக் இருக்கார். சப்போஸ் அவர் ஃபஸ்ட்டு 2 ஓவரில் விக்கெட் எடுத்துறாரு, யாரை எடுப்பார்? ஒன்று விராட் கோலி எடுப்பார், இல்லைன்னு பி ஷால்ட்டை எடுத்துருவார். ஆப்ஷனே இல்லை. அப்போ நமக்கு இங்கே ஒரு பிளேயர், நம்ம ஓப்பனிங்லேயே நம்ம ஒரு ஹை பிளேயரை நம்ம ட்ரீம் டீமில் கோட்டை விட்டுறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். சப்போஸ் அந்த நேரத்தில் இப்போ சப்போஸ் ஸ்டாக் விக்கெட் எடுக்கிறாரு, விராட் கோலி எடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மூமெண்ட்டு, ஒரு லோ பிக்கு நம்ம சப்போஸ் பாருங்கள், இப்போ படிக்கல் இருக்கார், நிதிஷ் சர்மா இருக்கார், யாரோ ஒருத்தர். சப்போஸ் நமக்கு படிக்கல் ஒரு 50 ரன் அடிச்சிடறாருன்னா, லாஸ்ட் மேட்ச் வெளுத்து வாங்கியிருக்காரு, ஒரு 30 ரன் அடிச்சிடறாருன்னா ஒரு டீம் பாசிட்டிவ் ஈஸியாக அவர் நம்ம டீம் எங்கேயோ கொண்டு வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் பிளானோட நீங்கள் பண்ணுங்கள் பிரதர். ஃபஸ்ட்டு பவர் பிளே வச்சு ஃபஸ்ட்டு கணிங்க. என்னென்ன நடக்கும், யார் விக்கெட்ஸ் எடுப்பாங்க, விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கா, எந்த பிளேயர்ஸ் மேலே விக்கெட் இருக்கும். இப்போ கோலி ஸ்டாக் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீமில் கோலி வைங்க, ஒரு டீமில் கேப்டனை கூட கொடுத்து விட்ருங்க, 2 டீமில் ட்ராப் பண்ணிவிடுங்க. ரிஸ்க் இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்தால் மட்டும்தான் மூமெண்ட்டே அங்கே நமக்கு ஏறும். ஓகேங்களா? இந்த 4 பிளேயர்ஸில் நம்ம இது காமனாக சொல்கிறோம் பிரதர்.
இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணுக்கோசரம் இந்த பிளேயரை சொல்கிறேன். இவங்கள வந்து கான்செப்டாக நான் சொல்லலை. பட் இப்படி தான் நீங்கள் டீம் எடுக்கணும். இப்போ கேஎல் ராகுல் இருக்காரா, ஆப்போசிட் ஏஷிலூட் இருக்காரா, கேஎல் ராகுலே விக்கெட் எடுப்பாரா, கான்செப்ட் தெளிவாக இருக்கணும். சப்போஸ் எடுத்துகிட்டா நமக்கு நல்லது தானே. இப்போ கேஎல் ராகுலுக்கு பதில் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சூப்பர் பிளேயரை போட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு 2 விக்கெட்டு இல்லை பேட்டரில் ஒரு 30 ரன் அடிச்சிடறாரு, ஹை லெவலுக்கு போயிடலாம். பட் அதுதான் வந்து கான்செப்ட். சரி, ஓகே, நம்மளோட ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்குவாடில் பி ஷால்ட் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் 5 டீம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பி ஷால்ட்டை வந்து 5 டீம்லும் நீங்கள் வச்சுக்கோங்க. திதிஷ் சர்மா ஒரு நல்ல ஆப்ஷனு, விட்டுறாதீங்க. பேக் டு பேக்கில் டீமில் எடுத்துக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து ட்ரீம் டீம் வர்றது கூட பாசிட்டிவ் இருக்குது. திதிஷ் சர்மா, கேஎல் ராகுல் நம்ம பேசலாம். கேஎல் ராகுல் டு கோலியை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஓகேங்களா. அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஏன்னா அங்கே தான் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்டே பண்ணணும். ஏன்னா ட்ரீம் டீம் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இங்கே தான். ஓகேங்களா. அதனால் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பி ஷால்ட்டை வந்து நீங்கள் டோட்டல் டீம்ஸில் எடுத்துக்கோங்க. அதில் எந்த கான்செப்ட் கிடையாது. திதிஷ் சர்மா இப்போ நீங்கள் 5 டீம்ஸ் எடுக்கிறீங்கன்னா 3 டீமில் வைக்கலாம், 2 டீமில் எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு மாற்று வீரர் நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா. எல்லா மேட்சும் எடுக்குன்றது கிடையாது. இதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் திதிஷ் சர்மா ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்சுக்கு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் பேட்டரில் வாங்க. பேட்டரில் விராட் கோலி ஆப்ஷனில் வைங்க. ஏன்னா மேபி லாஸ்ட் மேட்ச் நல்ல இன்னிங்ஸ் வந்திருக்கு. தொடர்ந்து எல்லா மேட்சும் அடிச்சுட்டு குவிக்கவே முடியாது. ஓகேங்களா. அதனால் நம்ம ட்ரீம் டீமில் கோட்டை விட்டுருவோம். அடுத்தது படிட்டர் மெயினாக உள்ளே இருக்கணுங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனு. கண்டிப்பாக நம்ம வந்து 5 டீம்ஸில் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அடுத்தது பாருங்கள் அக்ஷர் பட்டேலும் 5 டீமுக்கு எடுத்துக்கோங்க. இந்த டீம் பிக்கிங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அனாலிசிஸ் தேவையே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம தெளிவாக ஒரு மூமெண்ட் எடுத்துட்டோம். இப்போ இந்த 8.5ல் 3 பிளேயர் எடுத்துட்டோம். ஓகேங்களா. இப்போ 8.5ல் 3 பிளேயர் எடுத்துட்டோம். இங்கே டோட்டலாக பூரா 8.5 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு கேம் சேஞ்சிங்கே 8.5ல் தான் இருக்குது. ஓகேங்களா. 9ல் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகேங்க. மேபி 9ல் நமக்கு ரிஸ்க்கு. ஓகேங்களா. ஒரு பிளேயர் நம்ம கூடுதலாக சேர்த்துறதும் குறைக்கிறதும் அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தெளிவான அப்டேட்டு. ஏஷிலூட்டை பொறுத்த வரைக்கும் இவரோட ஆப்ஷனும் நல்லா இருக்குது. குல்தீப் யாதவ் கொஞ்சம் டவுட் ஆப்ஷன் இருக்குது பிரதர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குல்தீப் மூமெண்ட் கொஞ்சம் டிலேவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. ஷால்ட் அண்ட் படிட்டர், அக்ஷர் பட்டேல் அண்டு ஏஷிலூட்டை வந்து ஃபஸ்ட்டு மூமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. 5 டீம்லேயும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா உங்கள் டீமை வந்து சேஞ்சஸ் பண்ணாதீங்க. அடுத்த லைன் எப்படி இருக்கணும்னா, செகண்ட் லைனு நம்ம ஃபஸ்ட்டு ஐபிக்காக பார்த்துருவோம். இப்போ கேஎல் ராகுல் பிக் பண்ணிக்கோங்க, விராட் கோலி பிக் பண்ணிக்கோங்க, ஸ்டாக்கு பிக் பண்ணிக்கோங்க, மேபி ஏஷிலூட். இப்போ நம்ம தெளிவாக ஒரு அப்டேட் கொடுக்கணுங்க. இப்போ டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4, டீம் 5 சரிங்களா. எப்படி காமனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ பாருங்கள், விராட் கோலி டு மிஸ்டர் ஸ்டாக், ஏஷிலூட் டு கேஎல் ராகுல், விக்கெட்ஸ் வருமா, கண்டிப்பாக யோசிக்கணும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணுன்னா, மேபி உங்களுக்கு கோலியை நீங்கள் இன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு ராகுலை ட்ராப் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்கை ட்ராப் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. சப்போஸ் கோலி விக்கெட் விட்டுருவார், ஸ்டாக்கு அவரை விக்கெட் எடுத்துருவாருன்னா ஸ்டாக்கு வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்குது. மேபி இந்த 3 பிளேயர்ஸில் 2 பிளேயர்ஸ் நீங்கள் வச்சே ஆகணும். ஒரு பிளேயர்ஸ் ஃப்ளாப்பு. சப்போஸ் மிஸ்டர் ஸ்டாக் அண்ட் விராட் கோலி, கேஎல் ராகுல். ஓகேங்களா. 3 பிளேயரில் ஒரு பிளேயர் ஃப்ளாப். இது உங்களோட சாய்ஸ் பிரதர். இதை வந்து நான் பிக் பண்ணலை. இந்த 3 பிளேயரில் 2 பிளேயரை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நமக்கு 6 பிளேயர் வந்து ஸ்டாண்டர்டே வந்துட்டாங்க. ஓகேங்களா. இந்த 6 பிளேயர் உள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது 2 பிளேயர் நமக்கு வச்சு ஆகணும். ஒன்று ஸ்டாக்கை வைக்கணும், இல்லை விராட் கோலி, கேஎல் ராகுல். இந்த 3ல் 2 பிளேயர் வச்சுப்போங்க. இல்லை சப்போஸ் நான் 2 பிளேயர்ஸே வந்து ட்ராப் பண்ணுறேன், நான் ஒருத்தரை தான் வைக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மேட் வந்து ரொட்டேஷன் ஆகிடும். ஏன்னா கீழே நம்ம அப்டேட் கொடுக்குறதுனால உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிடும். ஏன்னா அந்த பொசிஷனில் ஒரு 8.5 உள்ளே சொருக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அதனால் நல்ல ஒரு கான்செப்ட் திங்க் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் வந்து நீங்கள் நல்ல ஒரு தெளிவுனஸாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஷால்ட்டு அண்டு படிட்டரு, அக்ஷர் பட்டேல், ஏஷிலூட் பக்கா பிளானாக செட்டில் ஆகிருக்கு. பட் இன்னொரு சப்போஸ் நீங்கள் குல்தீப் யாதவ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கேஎல் ராகுல், விராட் கோலி, மிஸ்டர் ஸ்டாக் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணால் மட்டும்தான் குல்தீப் யாதவ் வந்து ஒரு டீம் செலெக்ஷனாக எடுக்க முடியும். பட் நீங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அப்புறம் லோ பிக்கில் நம்ம பிரச்சனை மாட்டிடுவோம். மேபி அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்.
இந்த மேட்ச் உங்களுக்கு 9 பாயிண்ட் கிரெடிட்டில் பிரச்சனை இருக்குது. கேஎல் ராகுல், விராட் கோலி ஸ்டாக்கு என்ன நடக்கும்? அதே போல் ஏஷிலூடு கேஎல் ராகுலை கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏஷிலூடை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கேஎல் ராகுலை வைக்கலாம். இந்த ரொட்டேஷன் நல்லா இருக்குது. ஓகேங்களா? இது 2 காமன் இப்படி தான் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? இதனால் டீம் ஸ்குவாடில் வந்து நம்ம ஒரு கான்செப்டாக நம்ம பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு ஃபார்மெட்டுக்கோசரம் நம்ம கோலி எடுத்துகிட்டு மேபி அடுத்ததை நம்ம பேசலாம். இப்போ வந்து நமக்கு வந்து 6 பிளேயர் வந்து நம்ம காமனாக இப்போ எடுத்திருக்கோம். பட் மேபி இன்னும் 2 பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னா ஆவரேஜ் பிக்கிலே தான் நம்ம எடுத்தாக்கணும். கண்டிப்பாக சேப் பக்கமும் போகாதீங்க, லோ பிக்குக்கும் போகாதீங்க. அது எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலான்னா மேபி திதிஷ் சர்மா நல்ல ஆப்ஷனுங்க. ஏன்னா ஒரு 35% நார்மல் தான். ஏன்னா லைனப்புக்கு அப்புறம் ஒரு 5 பிளேயர் 5% குறையலாம், இல்லை ஏறலாம். அது வந்து கான்செப்ட் இருக்குது. பேப் இருந்தால் கண்டிப்பாக நான் டெலகிராமில் அந்த ஃபார்மேட் ரேஷியோவில் அப்டேட் கொடுத்துட்றேன். டப்ஸு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேஷனில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டப்ஸு பேசுவோம். நெக்ஸ்ட்டு குணால் பாண்டியா அசால்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. மேபி இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்டர்ட் பிளேயராக வச்சுக்கோங்க. நகீம், ஓகேங்களா? அடுத்தது நகீமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், ஏஎஸ் தயால் இவங்களோட ரொட்டேஷன் நல்லாவே ஒரு கான்செப்டாக இருக்குங்க. மேபி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எஸ் தயால், புவனேஸ்வர் குமார் அண்டு ஏஷிலூட், மிஸ்டில் ஸ்டாக் ஒரு குட் ஆப்ஷனாக இருக்குது. மேபி நமக்கு விராட் கோலி வேணும்னா ஸ்டாக் அண்டு ராகுல் யாராவது ஒரு நம்ம ட்ராப் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களோட ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திதிஷ் சர்மாவுக்கும் ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. இப்படி தான் நம்ம டீமை ரொட்டேஷன் பண்ணணும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்கள். இப்போ குல்தீப் யாதவ் ஒரு 59 இருக்கார். மேபி 2 விக்கெட் வருமா, அதுவும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் டிசி சைடில் நகீம், இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தார். இது ரொட்டேஷன் பிக். இப்போ வந்து நமக்கு அடுத்த 2 பிளேயர்ஸ் வந்து நமக்கு ரொட்டேஷன் பிக்காக தான் நம்ம பிக் பண்ணணும். ஆல்ரெடி பாருங்கள், நம்ம ஆவரேஜாக வந்து எடுத்துட்டோம். ஒரு 18% ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து சப்போஸ் ஆர்சிபி பவுல் பண்ணால் ஓரளவுக்கு ஒர்த்தாக ஏறுவார். யாஸ் தயால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் காமனாக இருக்காங்க. லிவிங்ஸ்டன் பெருசாக எனக்கு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. டப்ஸு, சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரான ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குங்க. படிக்கலெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொட்டேஷனை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். இன்னும் ஒரு பிளேயரை நான் மூமெண்ட்டில் நம்ம சொல்லிட்டோன்னா மேபி நமக்கு வந்து நம்ம கேம் பிளானை நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ பிக் காமனில் நான் மூமெண்ட் பண்ணிடுறேன். இருங்க, உங்களுக்கு இது புரியாது, போக போக தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ 11 பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணிட்டோம். இப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் பாருங்கள், நல்ல ஒரு கான்செப்ட்டு. இப்போ நம்மளோட சைன் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பி ஷால்ட், படிட்டர், அக்ஷர் பட்டேல், ஏஷிலூட்டு, நம்ம கொஞ்சம் இந்த 4 பிளேயர் நமக்கு வந்து மெயினாக ஸ்டாண்டர்ட் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு அடுத்த ஆப்ஷனில் அண்டு செலெக்ஷன் பிக் மூமெண்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல், மிஸ்டில் ஸ்டாக்கு. ஓகேங்களா? அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு 6 பிளேயர் வந்து நம்ம எல்லா டீம்லையும் எடுக்கிற மாதிரி நமக்கு பிளான் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 அண்டு 8 வந்து சேப் காமனாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து குல்தீப் யாதவ் இருக்கார், அதுவும் வந்து மைண்ட் செட்டில் வைங்க. குணால் பாண்டியா ஒரு 64% பிக் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னொரு 6%, 5% ஏற சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸு. இப்போ மேபி நம்ம வந்து 4 பவுலர்ஸோடு போகிறோம். 4 பவுலர்ஸோடு போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ஸு, இன்னும் ஒரு பேட்டர்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கணும் இந்த மேட்ச்சுக்கு வந்து. நீங்கள் திதிஷ் சர்மா, படிக்கல் இந்த மாதிரி பிளேயர்ஸை கண்டிப்பாக மேக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திதிஷ் சர்மா 3 பேட்டரு 4 பவுலர்ஸை வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஐப்புக்கு ஒரு லோப்புக்காக இருக்கணும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து இந்த கேமோட செலெக்ஷன் மூமெண்ட்டாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே போல் புவனேஸ்வர் குமார், யாஸ் தயாலும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா மேபி இன்னொரு பேட்டர்ஸுக்கு போயிடலாம். ஒரு 4 பேட்டர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். மேபி 3 பவுலர்ஸு ஒரு பேட்டர்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு 4 பேட்டர்ஸாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் ஸ்குவாடு பிளான் இப்படி தான் இருக்குது. என்னோடய ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் படி இந்த மேட்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி தான் ரொட்டேஷன் பண்ண போகிறோம்.
அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி பார்த்தீங்கன்னா டிசி சைடு பாருங்கள். டிசி சைடை பொறுத்த வரைக்கும் மெக்ரிக் ஒரு நல்ல லோயிஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். தொடர்ந்து ஒரு லோயிஸ்ட்டில் ஃபார்மில் இருக்கார். மேபி நமக்கு வந்து கேஎல் ராகுல் சப்போஸ் ஃப்ளாப் மூமெண்ட்டில் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருந்தால் கண்டிப்பாக ஒரு மேட்ச் கேம் எழ வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ஒரு லக் பர்சனில் இந்த பிளேஸை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். டப்ஸு பிளேஸை பொறுத்த வரைக்கும் டப்ஸ் ஒரு மூமெண்ட் எப்படி இருக்குன்னா மேபி விக்கெட்ஸ் லூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? விக்கெட் வந்து டிசியும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் பெருசாக லூஸ் ஆகாது. மேபி அவங்களும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் இன்னிங்ஸ் தான் ஆட போகிறாங்க. அதனால் அவங்களோட சைடை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 பேட்டர்ஸ் 4 பேட்டர்ஸ் வரைக்கும் போகலாங்க. 4 பேட்டர்ஸ் நம்ம போகணுன்னா மேபி அது வந்து ரிஸ்க்கு தான். ஒரு 3 பேட்டர்ஸுக்கு போங்க. இப்போ நீங்கள் டீம் காமனே பார்த்தீங்கன்னா 6x5 நீங்கள் போகலாம். ஏன்னா டெல்லி சைடை பொறுத்த வரைக்கும் 6x5 ஒரு நல்ல சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. டிசி சைடு ஒரு 3 பேட்டர் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? டப்ஸு, பிரேஷர், மெக்ரித்தி அதே போல் இது பேப் வந்தால் அசால்ட்டாக பிக் பண்ணிவிட்டு டப்ஸ் அந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேபி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேட்ச் ஒர்த்தாக சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேட்டர்ஸ் டிசி சைடு இருந்தாகணும். அண்டு 3 பேட்டர்ஸ் வந்து ஆர்சிபி சைடும் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு இங்கேயே வந்து நம்ம 6 பிளேயரை நம்ம எடுத்துட்டோம். பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் 3 பவுலர்ஸ் ஆர்சிபி சைடு எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துக்கோங்க. மேபி வந்து ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. என்னென்னா நம்ம இங்கேயும் வந்து ஒரு 3 பிளேயர் எடுக்க சொல்கிறோம், இங்கேயும் ஒரு 3 பிளேயர் எடுக்க சொல்கிறோம். இங்கேயும் நம்ம வந்து சேஃபாக எடுக்க சொல்கிறோம். ஆனால் இங்கே யாரை வைக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். நீங்கள் ஒரு டப்ஸ் எடுத்துகிட்டு, ஓகேங்களா, டப்ஸு இல்லை மக்ரித் டிசி சைடு எடுத்துகிட்டு கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. மேபி அந்த ஒரு இடம் பிரச்சனையாக தான் இருக்குது. நான் ஃபார்மட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 91 பாயிண்ட் கிரெடிட் வந்து நமக்கு யூசேஜ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து ஒரு 93.5 இந்த மாதிரி ரொட்டேஷன் நமக்கு தேவை. 93, 92, 94 இந்த மாதிரி ரொட்டேஷன் தான் தேவை. மேபி இங்கே ஏதோ பிரச்சனை கொஞ்சம் இந்த டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவினாசாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி ஆகணும். மேபி அந்த ஆப்ஷன் வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். மேபி டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் ஒர்த்தாக பிளான் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து நம்ம கேமை சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.